ரெண்டே இன்க்ரீடியன்ஸில் டெலிஷியஸ் தீபாவளி ஸ்வீட்ஸ் பார்ட் 2. பார்ட் 1 பார்ட் 2 வேறையா? ஆமாம், பார்ட் 1 வந்து நம்ம வந்து கடல பொடி உருண்டை பண்ணோம் இல்லையா? சிரிக்க போகிறேன், சாப்பிடுங்க, அதெல்லாம் வேண்டாம். இல்லை நிஜமா, இது வந்து கட்லி பண்ண போகிறோம். இப்போ அது சும்மா கேக் மாதிரி. அதுக்கு வந்து இதுக்கு நல்லா நீங்கள் கடையில் கிடைக்கிற மாதிரி வரணும் அப்படின்னா, வறுக்கும்போது இது மாதிரிலாம் வறுக்கக்கூடாது, சோப்பாலாம் இருக்கக்கூடாது. ரொம்ப அப்படி வெள்ளை வெளியேன்னு வறுத்தோன்னா வெள்ளை வெளியேன்னு இருக்கும் இருக்குல்ல, இப்படி இருந்தால் பண்ணணும். இதுக்கு வேணால் கடையில் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி பருப்பு. நம்ம கடையில் வறுத்து வாங்குறதுக்கும் நம்மளே வாங்கி வறுக்கிறதுக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ பெட்டர் நம்மளே வாங்கிட்டு வறுத்துட்டு தோல் எடுக்கணும். கொஞ்சம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் புடைக்கணும். ஆமாம். என்ன அளவுனா, ஒரு கப்பு வேர்க்கலைன்னா 3/4 கப்பு சர்க்கரை. ஆமாம். இப்போ இந்த வறுத்து தோல் எடுத்துகிட்டு இருக்கு இல்லையா, இதில் வந்து நல்லா பொடி பண்ணிக்கிறேன். இப்போ சர்க்கரை எவ்வளோ எடுத்துக்கணுமோ அதே அளவு ஜலம். ஆமாம், பார்க்கலாமா? அது வந்து ரொம்ப 1-2 போட்டு பொடி பண்ணாமல் அப்படியே போட்டு டக்கு டக்குன்னு ஆஃப் பண்ணணும். அப்போ தான் அந்த எண்ணெய் விடாமல் அப்படியே இருக்கும். இல்லை இதோட வேணும்னா 2 முந்திரி பருப்பும் போட்டுக்கலாம். எண்ணெய் விடக்கூடாது, அப்படி இருக்கணும் அதில். இல்லை ஆமாம், இது பொடி பண்ணிட்டு இருக்கிறது வந்து லேசாக இது பண்ணிக்கிறேன், சலிச்சுக்கிறேன். இது ரொம்ப மெல்லிசாக வராது, சுமாராக வரும். ஏன்னா கொஞ்சம் இதுவாக இருக்கிறதுக்கு, ஷேப் இது வரத்துக்கு இது எடுத்துட்டுறேன். எதுவாக இருக்குது? நல்லா மெல்லிசாக ஒரே இது ஈவனாக வரத்துக்காக. ரொம்ப அரைச்சோம்னா எண்ணெய் விட்டுன்றோம். அதுக்காக லேசாக சளிச்சு வறுத்து திருப்பி ஆனால் இன்னொரு சுற்றிப்பேன். இதெல்லாம் நைஸாக பொடி பண்ணிட்டேன். கொஞ்சம் சர்க்கரை இருக்குல்லையே, அது பாக வச்சுக்கிறேன். சர்க்கரையை போட்டுட்டு அது முழுங்குறதுக்கு ஜலம் விடணும், ஜாஸ்தி விடக்கூடாது. அதே அளவுக்கு ஜலம் உங்களுக்கு விட்டாச்சு. விட்டுட்டு ஒரு கம்பி பதம், ஒரு கம்பியிலேருந்து 1.5 கம்பி வரைக்கும். ஆமாம், 1-1.5 வரைக்கும் எடுத்துக்கலாம். எனக்கு வேணும்னா ஆக்சுவலாக வெள்ளையாக வேணும்னா விட்டுடலாம். எனக்கு வேணும்னா கொஞ்சம் குங்குமப்பூ, லேசாக கொஞ்சம் பச்சைக்கருப்பூர் போட்டு வச்சுக்கோ, அது வாசனையாக இருக்கும். 2 ஏலக்காவும் போட்டுக்கலாம். அவாவா டேஸ்ட்டுக்கு வேணும் வேணுமோ அது போட்டுக்கலாம். ஓகே, ஒரு கம்பி பதம் ஒட்டினா அப்படி வரணும். இன்னும் வரட்டும். தொட்டினா ஒட்டின்னு எடுத்து பார்த்திங்கன்னா வருதுன்னு அர்த்தம். நல்லா வந்தாலும் ஓகே, இல்லைன்னா இப்படி வந்தால் கூட போதும். நல்லா வந்தால் கொஞ்சம் லேசாக வர ஆரம்பிக்கிறது. ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு போட்டுறேன். அடுப்பை சிம்லேயே வச்சுக்கலாம். இல்லை இது பெரிய வித்தை இல்லை, சாதாரண தான். இந்த பொடி பண்ண பொடி இருக்கு இல்லையா, அதை போட்டுறேன். நல்லா கலந்து கொஞ்சம் கெட்டியானா போதும். ரொம்ப இது பண்ண வேண்டாம். இப்படி ஜலமாக இருக்குது கொஞ்சம், இது கொஞ்சம் கெட்டியாகும். கெட்டியானு எடுத்துடுறேன். ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். வாசனைக்கு ஜாஸ்தி வேண்டாம். ஜாஸ்தி வேண்டாம், நெய் அவசியம் இல்லை. சும்மா ஒரு வாசனை கொஞ்சம் விட்டுக்கிறேன். கொஞ்சம் ஏலக்காய் பொடி, சுக்கு பொடி என்னென்னா போட்டுக்கலாம். பொடி தான் வேணும்னா. ஓரளவுக்கு கெட்டியாக எடுத்துல. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். அந்த சூட்டில் கொஞ்சம் வச்சுட்டு அப்புறமா ஆற விடுறேன். கெட்டியாக எடுத்து கொஞ்சம் இல்லை, இது வந்து இப்போ ஆற வைக்கிறேன். இருக்கு இல்லையா, தொட்டு அப்படி வருது இல்லையா, இப்படி வருது இல்லையா, இது இருக்கு இல்லையா. ஸோ இது மாதிரி எல்லாத்தையும் இப்போ நான் வந்து பசஞ்சு எடுத்துக்கிறேன். ஒன்றா எடுத்துக்கிறேன். கையால் என்ன பசஞ்சுட்டு இருந்ததுன்னா இதெல்லாம் எடுத்துட்டு அப்படியே பசைவேன். அடிச்சு பசங்க அடியெல்லாம் பசஞ்சிடுறேன். எல்லாம் ஒன்றா வரத்துக்கு நல்லா அப்படி கையில் நல்லா ஒன்றா வந்துடுது இல்லையா. இப்போ வந்து இது வாழையில இல்லை பட்டர் பேப்பர் அதை வச்சுட்டு நல்லா இது பண்ணி காமிக்க. அது அப்படியே அந்த ஷேப் மாதிரி வரத்துக்காக. ஓகே, எல்லாம் ஒன்றா எடுத்து இல்லையா. இது கொஞ்சம் எல்லாம் எடுத்துன்ட்டு இது பண்ணுறேன், தேய்க்கிறேன். நெய் தரேன்ல, அதை வந்து கையால் பண்ணிக்கலாம். இல்லை இதால் கூட கொஞ்சம் சப்பாத்தி இதால் கூட பண்ணிக்கலாம். அதெல்லாம் எடுத்துக்கலாம். என்ன இருந்தாலும் சப்பாத்தி கடையில் இந்த திக்னஸ் வேணும்னு பார்த்துக்கணும். நம்ம திக்னஸ் வச்சுட்டு நம்ம வந்து எப்படி வேணாலும் இது பண்ணிக்கலாம். பண்ணிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நல்லா அப்படியே பீஸ் மாதிரி போட்டுடலாம். இது வந்து ஆறணும்ல, ஆறுனதுக்கப்புறம் பீஸாக எடுத்துடலாம். நல்லா வந்துருக்கோம், நல்லா இருக்கும். அந்த மாதிரி நல்லா எடுத்துக்கலாம். என்ன ஷேப் கட் பண்ணுறோமோ நல்லா வரும். அப்படி நான் ஆறு அப்படி கெட்டே அப்படின்னு ஒன்றுமே ஆகாது. அடுத்து சூப்பராக இருக்கும். இது வந்து வேர்க்கடலை கட்லி. ஆமாம், அமர்கலம் ஜெயிச்சு. தேங்க்யூ.